ஆனால் அங்கே பாருங்களா எல்லாம் ஒரு 2 காலை ஏற்றுறத வந்து ஒரு குடும்பமே ஒரு ஊரே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நிகரில்லா மணீஸ்வரர் 1350 ஆண்டு பழமையான சிவாலயம். நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா. இது எப்படி விற்பனை பண்ணிடுவீங்களா? சேகர் ஹோட்டல்னு சொல்லியிருக்கா, இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிக்கன் சுக்கா. இதுன்னு குடல், நாட்டுக்கோழி இது பண்ணார், சப்ளை பண்ணார். அண்ணனுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வாங்கினேன். பாய். ஓகே, நல்லா கவனிச்சா இருக்கு மக்கள். நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கோயில் ஒன்று புலிக்குத்தி வரலாறோடு இருக்குது. ரொம்ப பழமையான கோவில் அது. போகிற வழியில் பொன்னமராவதியிலே தான் மக்கள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மதுரை சைடு போய் சாப்பிட போகிறோம். சரிங்களா? ஒரு ஹோட்டல் ஓட்டம் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டலாமா, நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ பண்ணியிருக்காங்களாமா, நீங்களும் அதை வந்து எடுங்க கேசவன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே போய் சாப்பிட்றோம் மக்கள்ஸ். இதுதான் பிளானு. கிளம்பியாச்சு. அதான் சொன்னேன் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு 10 வருஷம் பின்னோக்கி வந்த மாதிரி இருக்குதுங்க மக்கள்ஸ். ஏங்க ஒரு ஸ்லோ பின்னாடி வாங்க ப்ரோ, பின்னாடி வாங்க ப்ரோ. மக்கள்ஸ் இந்த விஷயத்துக்காக இல்லை, இங்கே பாருங்களேன் மஞ்சு விரட்டு கொண்டு போவாங்களா இருக்குது. எதுக்கு ப்ரோ மஞ்சு விரட்டுக்கா? மஞ்சு விரட்டு. ஓ ஓகே மக்கள்ஸ், மஞ்சு விரட்டாமா அந்த அக்கா சொல்கிறாங்க. அப்பா இங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு மாதிரிங்க மக்கள்ஸ். யாரை பார்த்தாலும் எல்லாம் காளையை பிடிச்சிட்டு காளையோட தான் சுற்றுறாங்க. ஆனால் அங்கே பாருங்களா எல்லாம் ஒரு 2 காலை ஏற்றுறத வந்து ஒரு குடும்பமே ஒரு ஊரே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏய் அடாடாடாடா, இந்த ஏரியா எல்லாருமே இங்கே பாருங்க. ஆனால் வைக்கப்புல் பார்க்குறீங்களா? இங்கே ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, இங்கே பாருங்க மக்கள்ஸ் எல்லாருமே அப்படி தான். மேலே வைக்கப்புல், கீழே வந்து அப்படியே அடியில் மாட்டு கொட்டகை. இதே மாதிரி தான் தொடர்ந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எல்லாம் பாருங்கள் மக்கள்ஸ், பழைய கால செட்டியார் வீடெல்லாம் நிறைய இருக்குதுங்க அந்த மாதிரி. இப்போ பாருங்களேன் பா, எல்லாம் பெருசாக அரண்மனையோட தான் இருக்குது. இங்கே செம்பிளியாரெலாம் வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் தான் இருக்குது, கருப்பும் இந்த கலரும் கலந்த மாதிரி. அதே மாதிரி இங்கெல்லாம் குளத்துக்கு தாங்க பஞ்சமே இல்லை, எங்கே பார்த்தாலும் குளம். தெரியுதா? அங்கே பாருங்க அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சுன்னா வந்து உழுவுறதுக்காக படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மக்கள். பழையபடி அதே கோயிலுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஓகே, அதாவது மீனுக்கு வந்து சாப்பாடு போட்டால் ரொம்ப நல்லதுங்கம்மா. ஃபஸ்ட்டு மீன், இன்னொன்று 2வது காகமம்மா. இது வந்து அண்ணா தான் அந்த மேட்ரு சொன்னார். என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, மீனும் காகமும் என்றைக்குமே தனக்கு கிடைச்ச உணவை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்மா. காக்கான்னு சொல்லி கத்தி கூப்பிட்டு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். மீனும் அந்த மாதிரி தானாம்மா. அதுக்கு போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்க 2 பொடி பாக்கெட் அண்ணா கொடுக்குறாரு. அது வந்து மற்ற மீன்களை கூப்பிட்டு தான் சாப்பிடுவோம்மா. அதனால் வந்து ஐயா அண்ணா வந்து அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். என்னன்னா புண்ணியம் கூடவா? ஓகே வந்து விட்டது. நான் மட்டும் சாப்பிடாது, கூப்பிட்டு சாப்பிடுது. ஓ கூப்பிட்டு சாப்பிடுமா? பரவாயில்ல, நிறைய இருக்குது, தெரிய மாட்டேங்குது. கலரு இதாக இருக்குங்க, அது தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க மக்கள், நம்மளும் அள்ளி போடுவோம். கொஞ்சம் அப்படி போடுமா? எஸ், நம்ம போட்டதே மீன் எடுத்துருச்சு. இங்கே எல்லாம் விவசாயம்னா வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாப்பாட்டுக்கு தேவையான நெல் மட்டும் தான் மக்களே விவசாயம் பண்ணுறாங்க. பரவாயில்ல, சூப்பருங்க. நாட்டு மாடு நிறையா இருக்குது, எங்கே பார்த்தாலும் நாட்டு மாடு இருக்குது. இங்கே பாருங்க, இல்லை இப்போ நடவு நட்டுருக்குறாங்க, போர் போட்டிருக்குது வயலில். ஆஹா, தலைவர் சூப்பர் ரூட்டாக போகிறாருன்னா அங்கே பாருங்கண்ணே எப்படி இருக்குதுண்ணே. சே
இதெல்லவா ரசிக்கணும் ஏன் மக்களே. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பாட்டு வருமில்ல, சொர்க்கமே என்றாலா நம்ம ஊரை போல வருமா நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா அட தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. வாருங்க மக்கள், ஆஹா அந்த நெல்லு நட்ட வயலில் அந்த பனை மரமெல்லாம் பிரதிபலிக்குது. சச்ச சரியான ரோடுங்க. அது நம்ம ஆனங்கிருக்கு நல்லா இருக்கு. எங்க அன்னைக்கு சொல்லி வேலை இல்லை. வாருங்க மக்களே, சூப்பராக இருக்குதுங்க. அடாடாடாடாடாடா மக்களே, இந்த மாதிரி ஒரு ரூட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வச்சா நேற்று கூட நான் வரும்போது இந்த மாதிரி ரூட்டு பார்க்கல மக்கள். இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. அது என்னன்னே இல்லை, நமக்கு இயற்கை முன்னாடி இயற்கையை பார்த்துட்டனாலே நானாவே இருக்க மாட்டேன். அது வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கண்ணா. எந்த கவலையும் இல்லாமல் அந்த மனசு மகிழ்ச்சியாக இருக்கு. போகிற வழியில் ஒரு பழமையான சிவன் கோவில் மக்கள். கண்ணில் பட்ட உடனே ஐயனை பார்த்து வரணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. நிகரில்லா மா மணீஸ்வரர் சிவகாமி அம்மா இந்து அறநிலைத்துறை ஆலயம் 1350 ஆண்டு பழமையான சிவாலயம். 2018ஆம் ஆண்டு பழைய நெடுவயல் ஆலய பூஜை நேரம் வெள்ளி செவ்வாய் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே அப்போ 1350 வருஷம்னா பா பாருங்க மக்கள். அண்ணன் ரொம்ப இதாகிட்டாரு, செம்ம. நான் 1350 வருஷம் சரியான கோவில். சின்னத்தனமான கோவில் இல்லை மக்கள். இங்கே பாருங்க, எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பழைய கட்டடம் ஆயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, முன்னாடி நந்தி பாருங்க மக்கள். ஆஹா செமையாக இருக்குல்ல. நந்தி கழுத்தில் மணி இருக்குது. நந்தி இங்கே வந்து பலிபீடம். இங்கே வந்து மணி கட்டியிருப்பாங்கல்ல, மணி இருக்குது பாருங்கள். அப்புறம் காலபைரவர் பாருங்க இங்கே இருக்கார், வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. இவர் காலபைரவர் செம்மையாக இருக்குங்க. அப்படியே வாங்க மக்கள், கோயிலுக்குள்ளே போவோம். ஆஹா மக்களே, மேலெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் செடிகள்லாம் முளைச்சிருச்சு. சிதைவடை இது. ஆமாம், ரொம்ப பழமையான 1300 வருஷம் பழமையான கோயில் மக்களே. இங்கே பாருங்க, மேலெல்லாம் செடி முளைச்சி கிடத்துட்ருக்கு. என்ன பண்ணுறது? ஆஹா அண்ணா இங்கே வாங்க சாமி, ஐயனை பாருங்க மக்கள். ஐயோ வேற மாதிரி. சிவா மழை பாருங்க, செமையாக இருக்கு. நான் கூட சின்ன மலையாக இருக்குன்னு நினச்சேன். வானம் உயர்ந்து இருக்குது. அங்கே பாருங்க மக்கள், மேலே மேகம் தவழ்ந்து போயிட்டு இருக்கு. மேகம் பாருங்க, அந்த இடத்துல தவழ்ந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அந்த இடத்துல தான் செமையாக இருக்குமில்ல. மேகத்துக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. மக்களே இங்கே பாருங்க, கறிவேப்பிலை இருக்கிறது. வாங்க கறிவேப்பிலை பறிக்கலாம். கறிவேப்பிலை பறித்து சாப்பிடுவோம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. நிறையா பீட்டோ கராட்டின்னு நிறைய சத்து இருக்குது. இப்படி பறித்து சாப்பிட்ருங்க மக்கள், தப்பே கிடையாது. போகிற வழி இந்த மழை நல்லா இருந்தது அப்படின்னு நின்னோம். அப்புறம் பார்த்தேன் மணங்கிழங்கு பறிச்சிட்டு இருந்தீங்களா, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்பா எப்போ போட்டீங்க இது? சித்திரையில வைக்காசிலையா? இப்போ மாசி மாதம் ஆகி போச்சு. மக்களே இதுதான் பணம் கொட்டை இருக்கலைங்க, அதை போட்டு இந்த மாதிரி கிழங்கு ரெடி பண்ணுறது. அது கொடுங்கப்பா. பார்த்தீங்களா, உடம்புக்கு ரொம்ப சத்தான சாமான். இங்கே வாருங்களா எத்தனை கிழங்குன்னு தெரியுதுங்களா? செம்மங்க. இது எப்படி விற்பனை பண்ணிடுவீங்களா? ஓ சரி சரிங்க. இப்படி மழையெல்லாம் பரவாயில்லைங்களா? மழை இன்னைக்கு மேலே இல்லை, இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு இப்போ தான் மொதல் மழைங்களா? இன்னைக்கு தான். அதான் இந்த மாதிரி மண்ணில் தான் நல்லா வரும். பொதுன்னு இருக்கணும். இங்கே மம்முட்டியே டிஃப்ரெண்டாக இருக்குது. மம்முட்டி ஐயா அது கீழே ஒன்று ஐயா அதுக்கே வேணும் போச்சு. இதில் என்ன
மண்ணில் இது வச்சு நினைக்கிறேன். என்ன பண்ணாதே என்ன நீங்கள் கேரளாவா? நம்ம ஈரோடுங்க. ஈரோடு எல்லாம் இன்னும் தனிஞ்சு வரும், நீல வரும் மம்பி. நம்ம உங்கள் நீளம் வரும். நம்மள நீல வரும் மம்பி. கால்கள் கொஞ்சம் இப்படி வெட்டுறது பிரச்சனை இல்லை. அந்த சோத்தாங்கையை அமுக்கணும் கொஞ்சம் கீழே. அப்படி அமுக்குனா கால் வந்துடாது. அந்த கை மட்டும் அமுக்கணும். சும்மா மேலால தான் இருக்குங்க. அந்த பாட்டில் போய் இறங்கிடுவாங்க கீழே. அது பாட்டில் பரப்பிடும். இன்னைக்கு அரளி பேர வேறு மஞ்சள் பேர் ஒன்று கூட இல்லைங்க, தங்கிருக்கு இங்கே இருக்கு. இன்னும் கண்டலானு அதை வெட்டி போகணும். மம்பட்டி அந்த இருக்காரு. அவ்வளோதான், அது வந்துருச்சு. நம்மளும் ஒரு கிழங்கு பிடிக்கிட்டோம். அவ்வளோதான், இன்னும் கண்ட்ரோல். அவ்வளோதான் 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 கண்ட்ரோலு. நல்லா இருக்கு மக்கள். ஆனால் என்ன எங்கள் ஏரியாவுக்கு செட் ஆகாது. அது கேரளா மாதிரி இருக்கு. நம்மள இருக்குது உங்கள் கேரளா மம்பட்டி இல்லைங்கிறது. அவங்களுக்கு உங்களுது மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளது எப்படின்னா இந்த இது இருக்குதுல்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் மடங்கி வரும். தனுவில் இப்படி வரும், இப்படி இவ்வளோ தூரம் வரும். பெருசா ரொம்ப நீளம் வராது. இங்கே இவ்வளோ இன்னும் இந்த இவ்வளோ ஹைட் வரும். தனுவில் அகலம் வருமோ? அகலம் இவ்வளோ இந்த அகலம் அப்படியே கொஞ்சம் இப்படி இப்படி வரும். கும்பாச்சியா எங்களுக்கு பார் கட்டுறதுக்குலாம் அதான் கட்டாரு. ஆஹா மக்கள், இங்கே பாருங்க செம்மையாக மழை வந்துருச்சுங்க. அடாடாடாடாடாடா. இங்கே தான் நம்ம கார் நிற்கிது. அந்த பக்கம் ஹில்லு, அந்த பக்கம் ஒரு அருமையான ஒரு ஏரி. இங்கே வந்தோம் மக்கள். கொஞ்சம் நேரம் நாய் பேசிருக்கலான்னு சொல்லிட்டு நானும் அங்கே உட்காந்து நாய் பேசிட்டு இருந்தேன். டக்குன்னு மழை வந்துருச்சு. சரி வாங்க அடுத்து மேலூர் போகிறோம், சாப்பிட்றோம். சரியா? செம்ம பசி. அது வந்து நீங்கள் மட்டும் வெஞ்சு ஓடுறது. இந்த டைமில் இப்படி பண்ணணும். லுக்கி டான்ஸ் செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குது. ஓகே போகலாங்களா? உண்மையாக இருக்கு. மக்களே, இந்த குளிருக்கு எதமா நல்லா சுட 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 போய் ஒரு வெட்டு வெட்டுறோம். இன்னைக்கு ஒரு புடி செமப்படி. மக்கள் சிக்க பாருங்க, சரியான ரூட்டு அண்ணா, செமையா இருக்குல்ல? ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி ரீச்டு நம்ம செக் போஸ்ட்டு. சேகர் அண்ணன் ஹோட்டலு. இது ரமேஷ் வாட்டர் சர்வீஸ் இல்லைங்க, அது அங்கே இருக்குது பாருங்க. சேகர் ஹோட்டல்னு சொல்லியிருக்கா. இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நாட்டுக்கோழி உப்பு கறி, நாட்டுக்கோழி குழம்பு கறி, மட்டன் கிரேவி சுக்கா, மட்டன் மிளகு, குடல் வறுவல், மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி நிறையா போட்டிருக்காங்க. ஓகே உள்ளர வந்தாச்சு. நல்லா வெளியே பாருங்கள் மக்கள், மழை பெஞ்சிட்ருக்கு. தலவாழை இலையெல்லாம் வச்சுருக்காங்க. பார்சல் போயிட்டுருக்கு. மக்கள் இங்கே பாருங்க, உள்ளே வந்த உடனே என்னது மீன் குழம்பா? மீன் குழம்பு. என்ன மீன் இது? கட்லா. கட்லா மீன் மக்கள்ஸ். கட்லா மீன் குழம்பு. அங்கே அடிக்க வச்சிருக்கீங்க, அது என்னது? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி மக்கள்ஸ். அதெல்லாம் பாருங்கள், நாட்டுக்கோழி சுக்கா ஜம்முன்னு கிரேவி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிக்கன் சுக்கா. இதுன்னு குடலா? ஓகே ஓகே, இது வந்து குடல். இப்போ நீங்கள் அள்ளி ஊற்றிட்டு இருக்கிறது மட்டன் கிரேவி. இது மட்டன் கிரேவி. ரைட்டு. ஓகே மக்களே, பயங்கரமாக இருக்குது. மட்டன் சுக்கா. சரி, இது மட்டன் சுக்காவா? ஓகே ஓகே மக்கள்ஸ். இங்கே பாருங்க, ஆவி பறக்க சுட 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 பயங்கரமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இலை போட்டாங்க. நம்மளுக்கு சேர்த்து இலை போட்டாங்க. அங்கே பொரியெல்லாம் வச்சிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே வந்து பாருங்கள், அது என்னது மீன் மக்கள்ஸ். பொரிச்ச மீன் இருக்குது. அப்புறம் அது போக சில வகையான குழம்புகள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, நம்ம ஃபார்வேர்டு பிளாக்கு திருமாரன்ஜி அண்ணா இருந்தார். அவர் நம்மளுக்கு பழக்கம்தான். நம்ம ஊருக்குலாம் வந்திருக்காரு, எங்கள் மாமா பர்த்டேக்கெலாம் வந்திருக்காரு. அப்புறம் அவரை பார்த்து பேசினேன். அப்புறம் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அப்புறம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம் மக்கள்ஸ். உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரைக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஒரு திருமாரன்ஜி அண்ணனை. ஓகே ஓகே மக்கள்ஸ், இங்கே பார்த்தீங்களா மட்டனு. ஓகே குடல், இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி, இது பொரிச்ச மீன், குழம்பு மீன், சிக்கனு. ஓகே மக்கள்ஸ், இதுதான் எல்லாத்துலேயும் ஓன கொண்டு சொன்னோம். எல்லாத்துலேயும் ஓன கொண்டான்ட்டாங்க. எவ்வளோ உங்களுக்கு?
ஓகே ரைட்டு. குடல், அடுத்து சிக்கனு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் மக்கள். ஓகேவா? சிக்கனு, நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி இதை லைட்டாக ஊற்றி விட்டு அப்படியே அதில் 2 பீஸு தூக்கி போடுறோம். ஓகேவா? அப்படித்தான். அடுத்தது மீன் எங்கிட்ட வச்சுருவோம். அதுக்கடுத்து பொரிச்ச மீன் அதையும் வச்சுருவோம். அப்புறம் மட்டன் சுக்கா மக்கள், அதெல்லாம் வலுவாக வச்சு விட்டு ஃபுல்லாகவே கூட வச்சுருவோம். ஓகே ரைட்டு, எல்லாமே ரெடி. ஆரம்பிக்கலாமா? ஓகே மக்களே, சாப்பிட்லாம். இப்போ நான் எடுத்து சாப்பிட்றது வந்து மட்டன் சுக்கான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மக்கள். எல்லாமே போனால் டக்குன்னு வச்சாங்களா, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு மக்களே, இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சிக்கன் சுக்கா. சரிங்களா? அதுவும் இருக்குது. வாங்க, அதை அப்படியே பிச்சு போட்டு நாட்டுக்கோழிங்க, பிராய்லர் கிடையாது. அதை அப்படியே எலும்பு தனியாக எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு குடல், சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெஷலி இந்த மட்டன் சுக்காவும் சிக்கன் சுக்காவும் குழம்பு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னமோ இருக்குது, மட்டன் நினைக்கிறேன். போட்டு இதெல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபிஷ் இருக்குல்ல, அப்படியே எடுத்து சாப்பிடலாம் மக்கள். அடுத்த கட்டமாக ஃபிஷ்ஷு, அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு மக்களே, பரவாயில்ல. உள்ளே பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்கா, அதுதான் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ். காரிக்குடி அப்படியே குழம்புக்குள்ள டிப் அடித்து சாப்பிடுமா? நாட்டுக்கோழி ப்ரோ, ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது. அண்ணா, மீன் குழம்பு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த கட்லா மீன் குழம்பு அப்படியே எடுத்து இந்த குழம்புல நனைச்சி எடுத்து வேற மாதிரி. சத்தியமாக மீன் குழம்பு தான் அல்டிமேட். இன்னும் கொஞ்சம் முள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு இந்த மீன் ஃப்ரை. என்னது அது? ரசம். அது கறியில் தான் ஒவ்வொன்றும் டேஸ்டாக இருக்குன்னு பார்த்தா ரசமே சூப்பராக இருக்குது. ஓகே மக்கள், ஜம்முன்னு வலுவாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குல்கந்துமே பீடாவும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்லாம், அப்புறம் சாப்பிட்லாம். வெளில பே பண்ணிட்டு அண்ணனுக்கு ஒரு டிப்ஸை போட்டு அப்புறம் சாப்பிட்லாம் மக்கள். 1460 ரூபா சொன்னார். ஆனால் ஒரே நிமிஷம், அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து பயங்கரமாக இது பண்ணார், சப்ளை பண்ணார். அண்ணனுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வாங்கினேன். பாய். ஓகே, நல்லா கவனிச்சார் மக்கள். ஓகே ஓகே. திருப்பூர் ஒர்க் பண்ணாராம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணார். 1460 இருந்தாலும் 3 பேரும் வலுவாக சாப்பிட்டோம் மக்கள். சார், சின்னத்தனமான சாப்பாடு இல்லை. அண்ணா, நல்லா சாப்பிட்டீங்களா? வீடாவா? சாப்பிடக்கூடாது, பட் ஓகே, நல்லா இருக்கு. சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட. சூப்பர் ப்ரோ. தமிழ் ப்ரோ, ஒரே நிமிஷம். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது? மேலூர் பஸ் டிப்போக்கு ஏற்றாப்புல. மேலூர் பஸ் டிப்போக்கு ஏற்றாப்புலையா? அதாவது மேலூர் பஸ் டிப்போக்கு ஏற்றாப்புல. ஓகேங்களா? செக்கோ சேகரான கடை. ஓகே மக்கள், செம்ம சாப்பாடு. ஏன்னா நல்லா வலுவான சாப்பாடு. நல்ல ஒரு ட்ரீட் ஐயா, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சரி, சமையல் வாட்டருக்கு நல்லதா? நல்லா செரிமானம் ஆகும். ஏய், ஒரே கல்ப்பில் அடிக்கிறார் ஐயா. How is it? இன்னொன்று வாங்கி மக்கள், ஒன் மோர்.
ஒன் மோர். ஓகே மக்களே, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட்டு திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போனது. அதனால் மைக் எதுவும் எடுத்துகிட்டு போகல. அதனால் சும்மா கேஷுவலாக சரி நாங்கள் அப்படியே ஒரு இயல்பாக நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் எப்படி போய் சாப்பிடுமோ அப்படி போய் சாப்பிட்டு வந்தது. மைக்கில் எடுத்துகிட்டு போயிருந்தால் கொஞ்சம் ப்ராப்பராக வீடியோ எடுத்துருக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு உங்களுக்கு பை. See you. Bye.